ஓம் நமோ வெங்கடேஷாய. வணக்கம், நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. டிடிடி திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் மார்ச் மாதத்துக்கான தரிசனம் பார்க்குறதுக்கு புக்கிங்ஸ்லாம் டேட் அறிவிச்சிருக்காங்க. அதில் நம்ம ஒரு சேவையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சேவை பார்த்திங்கன்னா ₹300 சிறப்பு வழி தரிசனம். அதுக்கப்புறம் பீரியாடிக்கல் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்கிற தெப்போற்சவம். இது வந்து மார்ச் மாதம் நடக்குது. அதுக்கான டீட்டெயில்ஸும் அந்த வீடியோவில் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். முதல்ல தெப்போற்சவத்தை பற்றி பார்ப்போம். இந்த தெப்போற்சவம் பார்த்திங்கன்னா மார்ச் 20லேருந்து 24 5 நாட்கள் இந்த சேவை நடக்குதுங்க. ஒரு வருஷமும் இந்த பல்குண பௌர்ணமின்னு சொல்லுவாங்க. தெலுங்கு மாதத்தில் பல்குண மாதம், அதில் பௌர்ணமி நாளில் வர்ற இந்த சேவை 5 நாட்கள் நடக்கும். கடைசியாக பௌர்ணமி அன்னைக்கு இந்த சேவை நிறைவு பெறும். 2024 வருஷம் மார்ச் மாதம் 20லேருந்து 24 வரைக்கும் 5 நாட்கள் இந்த சேவை நடக்குதுங்க. இந்த சேவை பார்த்திங்கன்னா ஒரு வருஷமும் பல்குண பௌர்ணமி நாளில் திருமலையில் உள்ள சுவாமி புஷ்கரணியில் தெப்போற்சவத்தில் பல சுவாமிகள் வந்து எழுந்தருளி இந்த திருவிழாவை ரொம்ப சிறப்பாக்குவாங்க. இதில் முதல் நாள் இந்த தெப்போற்சவத்தில் பார்த்திங்கன்னா ராமர், சீத்தை, அப்புறம் லக்ஷ்மணர் இந்த 3 பேரும் இந்த தெப்போற்சவத்தில் கலந்துக்குவாங்க. அவங்கள வச்சு தான் அன்றைக்கி தெப்போற்சவம் நடக்கும். 2ஆம் நாள் பார்த்திங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணர் ருக்மணியோட இந்த தெப்போற்சவம் நடக்கும். அவங்களுக்கு வந்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தெப்போற்சவத்தில் ஊர்வலமாக வருவாங்க. இந்த தெப்பம் வந்து ரொம்ப அற்புதமாக அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. 5 நாட்கள் இந்த சேவை பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பூக்களால் ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. ஒளி விளக்குகளில் மின்னுங்க அது. அதுக்கப்புறம் 3ஆம் நாள், 4ஆம் நாள், 5 நாள் இந்த 3 நாளும் பார்த்திங்கன்னா மலையப்ப சுவாமிகள் பௌர்ணமி தேவன் முடிகிற வரைக்கும் ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோட 3 நாட்களும் தெப்போற்சவம் வருவார். இதில் 3ஆம் நாள் வந்து 3 முறை வலம் வருவாருங்க. 4ஆம் நாள் வந்து 5 முறை வலம் வருவார். கடைசி நாளான பௌர்ணமி நாள் அன்னைக்கு 7 முறை வந்து ஸ்ரீவாரி புஷ்கரணியில் மலையப்ப சுவாமிகள் வந்து தெப்போற்சவத்தில் வலம் வருவார். இந்த அலங்கரிக்கப்பட்ட தெப்பம் ரொம்ப அற்புதமாக அந்த தெப்போற்சவம் வரும்பொழுது பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க. இந்த மார்ச் மாதம் 20லேருந்து 24 வரைக்கும் நடக்குது. உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா இந்த மார்ச் மாதம் புக்கிங் இப்போ ஆரம்பிக்க போகிறாங்க. அதில் சேர்த்து இதில் புக் பண்ணி பாருங்கள். இந்த தெப்போற்சவத்தில் கலந்துக்கிட்ட அன்றைக்கி தினசரி இந்த தெப்போற்சவம் புக்கிங் பண்ணலாம். அதில் புக் பண்ணி கலந்துக்கிட்ட பிறகு அதுக்கடுத்தது சாமி தரிசனத்துக்கு போகலாம். தெப்போற்சவம் முடிஞ்ச பிறகு நேராக போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இது அர்ஜித சேவையில் தான் இந்த புக்கிங்ஸ் வரும். இதோட டிக்கெட் காஸ்ட் வந்து ₹500 வருங்க. இது லாஸ்ட் இயர் அப்படி தான் இருந்தது. இந்த வருஷம் ₹500 தான் இருக்கணும். அர்ஜித சேவைங்கிற லிஸ்ட்டில் தான் இது வந்திருக்கு. அதனால் இது ஆன்லைனில் ஓப்பன் பண்ணால் தான் அதோட டிக்கெட் காஸ்ட் தெரியும். நார்மலாக இதோட டிக்கெட் ப்ரைஸ் வந்து ₹500. சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு இந்த தெப்போற்சவம் முடிஞ்ச பிறகு சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு நேரடியாக போகலாம். வழக்கமாக மார்ச் மாதத்துக்கான புக்கிங்ஸ்லாம் இப்போ ஆரம்பித்து டிசம்பரில் போயிட்டு இருக்கிறதுனால இந்த தெப்போற்சவம் மார்ச் மாதத்தில் வர்றதுனால இந்த 5 நாட்களுக்கு மட்டும்தான் இந்த தெப்போற்சவம். அதற்கான புக்கிங்ஸும் இப்போ டிசம்பர்லேயே கொடுத்துருக்காங்க. டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு இந்த தெப்போற்சவம் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகுதுங்க. அதே நாளில் தான் அர்ஜித சேவா டிக்கெட்ஸ், கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவை அந்த மாதிரி சேவைகள் இருக்குது பாருங்கள். அதுக்கான டிக்கெட்டும் 21ஆம் தேதி காலையில் 10 மணி தான் ஓப்பன் ஆகுது. அதே காலையில் 10 மணிக்கு தான் இந்த தெப்போற்சவம் டிக்கெட்டும் ஓப்பன் ஆகுது. ஆர்ஜித சேவாவில் தான் இந்த சேவையும் வர்றதுனால ரெண்டும் ஒரே நாளில் தான் ஓப்பன் ஆகுது. ஆனால் இந்த தெப்போற்சவம் மட்டும் 20லேருந்து 24 வரைக்கும் இந்த 5 நாளைக்கு மட்டும்தான் இந்த தெப்போற்சவம். மீதி நாட்கள் இந்த ஆர்ஜித சேவா புக்கிங் நடக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ₹300 சிறப்பு வழி தரிசனம். இதற்கான டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா இது பக்தர்களால் பெரிய ஆதரவு பெற்ற இந்த ₹300 சிறப்பு வழி தரிசனம் பார்த்திங்கன்னா மத்தியானத்துக்கு மேலே தான் ஸ்லாட்டே ஆரம்பிக்கும். காலையிலலாம் அந்த தரிசனத்துக்கு வாய்ப்பு கிடையாது. மத்தியானம் 2 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் 1 மணி நேரத்துக்கு ஒரு ஸ்லாட் கொடுப்பாங்க. 1 மணி நேரத்துக்கு அதிகபட்சமாக 2500 பேர் வரைக்கும் இந்த சேவையில் கலந்துக்கிட்டு ஆன்லைனில் புக் பண்ண முடியும். அங்கே 2 மணிக்கு ஸ்லாட் ஆரம்பிப்பாங்க. கரெக்டாக 2 மணிக்கு தான் உள்ளே விடுவாங்க. நீங்கள் 1 மணிக்கே மக்கள் போய் நின்னாலும், 1 மணிக்கே போய் பக்தர்கள் நின்னாலும் 2 மணிக்கு தாங்க இதை கன்ஃபார்மாக அலோவ் பண்ணுவாங்க. 2 மணிக்கு உள்ளே போகிற பக்தர்களுக்கு 3:30 மணிக்கு சீனியர் சிட்டிசன் பக்தர்கள்லாம் வந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு போன பிறகு தான் அலோவ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ஒரு 4:30 மணி 5 மணிக்கு சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வரலாம். ஒரு 3 மணி நேரம் கண்டிப்பாக ஆகுங்க. ஓரளவு இந்த ஸ்லாட் பார்த்திங்கன்னா 2 மணி, 3 மணி, 4 மணி இந்த ஸ்லாட்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவு சீக்கிரம் தரிசனம் பண்ணிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். புக்கிங் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 6 மணி நேரம் வரைக்கும் ஆகுங்க. அது நார்மலாக சாதாரண நாட்களில் பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். கொஞ்சம் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததுன்னா இல்லை வீக்கெண்டில் போய் பார்த்தோம்னா மேக்ஸிமம் 6 மணி நேரம் வரைக்கும் ஆகுங்க. அது சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வர்றதுக்கு அதிகபட்சமாக 6 மணி நேரம் வரைக்கும் ஆகலாம். இது ஒரு லாகின் பண்ணி ஃபோன் நம்பர் போட்டு லாகின் பண்ணி தான் பண்ண முடியும். இல்லைனா டிடிடியோட அஃபிஷியல் ஆப் மூலமாக போனோம்னா டேரெக்டாக நீங்கள் 10 மணிக்கு ஓப்பன் ஆகும்போது ஸ்ட்ரைட்டாக நீங்கள் புக் பண்ணலாம். ஒரு லாகினில் 6 பேருக்கு மட்டும் தாங்க புக் பண்ண முடியும். 6 பேருக்கு மேலே நீங்கள் பண்ணுறதா இருந்தால் 2 லாகின் வச்சு பண்ணிங்க. 6 பேரோட பேர், ஆதார் நம்பர் எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதில் பணம் கட்டிட்டு இந்த சேவையை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். வீக்லி டேஸில் ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவே டிக்கெட் எடுக்கலாம். இந்த ₹300 சிறப்பு வழி தரிசனத்துக்கு எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லேருந்து ஒரு பெரிய மரம் இருக்கும். அந்த மரத்துக்கிட்ட ஒரு மேடை கட்டி வச்சுருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் தான் வந்து சுவாமி தரிசனத்துக்கு போகிற வழி இருக்கும். அது வழியாக நீங்கள் நேராக மெயின் கல்யாண கட்டா இருக்கும். அது பக்கத்தில் நேராக உள்ளே வந்தீங்கன்னா வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 1ல் போய் ஜாயிண்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா ராஜகோபுரம் இருக்குது பாருங்கள், அதுலேருந்து இடது பக்கம் பார்த்தீங்கன்னா சுபதம் என்ட்ரின்னு இருக்கும். இடது பக்கம் தெற்கு மாட விழாங்க இருக்கும், தெற்கு மாட வீதி இருக்கும். அந்த மாட வீதியில் பார்த்தீங்கன்னா சுபதம் என்ட்ரின்னு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். அது வழியாக நீங்கள் படி ஏறி மேலே போனீங்கன்னா ரோட்டில் போய் ஜாயிண்ட் ஆகும். அந்த ரோட்டில் ரைட்டில் எடுத்து நேராக போனீங்கன்னா கடைசியில் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 1 வரும். அங்கே யாரை கட்டணும்னு சொல்லுவாங்க, போர்டும் நிறையா வச்சுருக்காங்க. அந்த வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 1ல் போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா அவங்க அந்த டைமிங்கே எல்லாரையும் லைனில் விடுவாங்க. அது வழியாக நேராக உள்ளே போயிட்டு டிக்கெட்டு ஸ்கேன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வெயிட்டிங் ஹாலில் போய் உட்கார வச்சுருவாங்க. அதிகபட்சமாக ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நீங்கள் வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் லைன் திறந்து விட்டாங்கன்னா ஒரு 1 ஹவருக்குள்ளே சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துடலாம். இதாங்க இதில் 300 சிறப்பு வழி தரிசனத்தில் உள்ள டீட்டெயில்ஸு. இதுக்கு வந்து ட்ரெஸ் கோடு கண்டிப்பாக பார்ப்பாங்க. அதனால் ஆண்களாக இருந்தால் வேஷ்டி சட்டையில் போங்க, பெண்களாக இருந்தால் சுடிதார் ப்ளஸ் துப்பட்டா, அதுக்கப்புறம் சாரீ, இந்த ட்ரெஸ்ஸில் போகலாம். மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுமாதிரி பேண்ட் ஷர்ட்டில் போனாலும் ஜென்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. வேஷ்டி கட்டிட்டு போங்க. செக் பண்ண உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணுறதுக்கான உள்ள பெரிய ஹால் இருக்கும். அந்த ஹால்லேயே வந்து லக்கேஜ் கலெக்ஷன் சென்டர் வச்சுருக்காங்க. எல்லா விதமான லக்கேஜும் அங்கே கலெக்ட் பண்ணிவிடுவாங்க. உங்களோட ஹேண்ட் பேக்ஸு, இல்லை பெரிய பெரிய லக்கேஜ் பேக்ஸு, அப்புறம் செப்பல்ஸு, செல்ஃபோனு எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுவாங்க. செப்பலை தனியாக நீங்கள் கொடுக்க முடியாதுங்க. பேக்கில் போட்டு ஒரு லக்கேஜ் பேக்கில் கொடுத்தீங்கன்னா அதை அவங்க எடுத்துகிட்டு போய் பேக்கில் வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி செல்ஃபோனும் தனியாக தனித்தனியாக கொடுக்கலாம். அதுக்கு தனியாக பவுச் போட்டு வாங்கி வச்சுக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே ஸ்லிப்பு கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் தனியாக வாங்கிட்டு போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்து எதிர்த்தாப்புல ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருப்பாருங்க, அதுக்கு போயிட்டு அதுலேருந்து அடுத்த ரோடு, அதாவது சிஆர்ஓ ஆஃபீஸ்லேருந்து ராம்பகிச்சா போகிற பஸ் ரூட்டு, அந்த ரோட்டில் இந்த லக்கேஜ் கலெக்ஷன் சென்டர் இருக்குது. காமன் லக்கேஜ் கலெக்ஷன் சென்டர்னு அங்கே தான் வச்சுருக்காங்க. எல்லா விதமான லக்கேஜும் அங்கே தான் வரும். அதனால் அங்கே போய் நீங்கள் உங்கள் லக்கேஜ் கொடுத்த லக்கேஜ்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்லிப் வந்து கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கங்க. அது இல்லைன்னா உங்களால் உங்கள் பொருளை கண்டிப்பாக வாங்க முடியாதுங்க. நீங்கள் ஏற்கனவே ஆர்ஜித சேவாவோ இல்லை எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன், இப்போ சீனியர் சிட்டிசன், அந்த மாதிரி எந்த சேவையில் நீங்கள் கலந்துக்கிட்டு இருந்தாலும் இந்த 300 டிக்கெட் எடுக்கலாங்க. அந்த சேவைகளுக்கும் இந்த 300 சிறப்பு வழி தரிசனத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இது தனி. இப்போ எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 90 நாளைக்கு அடுத்த 180 நாளைக்கு நீங்கள் சாமி தரிசனம் பண்ண முடியாது. அதுமாதிரி சீனியர் சிட்டிசன் பண்ணாலும் அதில் அடுத்த தரிசனம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 90 நாளைக்கு மறுபடியும் அந்த சேவையில் கலந்துக்க முடியாது. அந்த மாதிரி இருக்குது. பட் அந்த சேவையில் நீங்கள் டிக்கெட் எடுத்தாலும் இந்த 300 சிறப்பு வழி தரிசனத்தில் டிக்கெட் எடுக்கலாம். அதுக்கு இந்த சம்மந்தம் கிடையாது. அது வந்து குறிப்பிட்ட கண்டிஷன் வந்து அந்தந்த சேவைகளுக்கு தான். இந்த சேவைக்கு அது மாதிரி கிடையாது. அதனால் ஆர்ஜித சேவை, கல்யாண உற்சவம் நீங்கள் எடுத்திருந்தால் கூட இந்த 300 டிக்கெட்டில் அடுத்த மாதம் கூட எடுக்கலாம். அதுக்கு வந்து ஆப்ஷன் இதில் வரும், கம்ப்யூட்டரில் இது அலோவ் பண்ணும் அதில். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தரிசனத்துக்கு 300 சிறப்பு வழி தரிசனத்துக்கு ஆஃப்லைனில் அலோடு கிடையாதுங்க, ஒன்லி ஆன்லைன். டைரெக்டு புக்கிங்கே கிடையாது. இது வந்து அங்கே கவுண்ட்ரு, எந்த விதமான கவுண்ட்ரும் திருமலையில் கிடையாது. அதனால் டைரெக்டாக நீங்கள் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் எடுக்க முடியும். அப்படி எடுத்தால் தான் இந்த 300 சிறப்பு வழி தரிசனத்துக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக பிரி தரிசனில் போய் பார்க்கலாம். அதனால் இந்த 300 சிறப்பு வழி தரிசனம் ஆன்லைனில் ஒவ்வொரு மாதமும் 3 மாதத்துக்கு முன்னாடியே ஓப்பன் ஆகும். இந்த மாதம் 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு இந்த புக்கிங் ஓப்பன் ஆகுது. மார்ச் மாதத்துக்கான புக்கிங் 300 சிறப்பு வழி தரிசனம் மார்ச் மாதத்துக்கான புக்கிங் டிசம்பர் 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு இது ஓப்பன் ஆகுதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேவை உள்ளவங்க ட்ரை பண்ணி எடுத்துக்கங்க. இந்த மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே வந்து ஆனுவல் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கிறதுனால இது திருப்பதியில் வந்து நார்மலாகவே இந்த மார்ச் ஏப்ரலில் கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். ஒரு வருஷமே மார்ச் ஏப்ரலில் எல்லோரும் ஃபேமிலியோடு வரமாட்டாங்க, குழந்தைங்களாம் எக்ஸாமில் இருக்கிறதுனால. அதனால் நார்மலாக தான் இருக்கும் கூட்டம். உங்களுக்கு இந்த வாய்ப்பு இது கிடைக்கும், எங்களுக்கு வந்து மார்ச் மாதம்னா பரவாயில்ல நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஓரளவு ஃப்ரீயாகவே இந்த டிக்கெட்டு புக்கிங் பண்ணலாம். அதுமாதிரி சுவாமி தரிசனம் ஓரளவு இலகுவாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.